டிசி படம் பார்த்தேன். டிசி படம் டைரக்ஷன் வைஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அது ஒரு டீட்டெயிலிங்கும் வந்து நிறையாவே வந்து கொடுத்துருக்காரு. அந்த பூனை வச்ச சீன்ல ஹீரோயின் வந்து வெளியே ஃப்ரீடமா வர்றப்போ வந்து ஒரு லாக்கை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து டீட்டெயிலிங்ல வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. அதுலயுமே வந்து ஒரு போலீஸ்காரனோட கேரக்டர் வந்து ஒன்று எழுதியிருப்பாரு. ஃபேமிலிக்காக வந்துட்டு ஒரு மாதிரி இந்த வேலையை டிசைன் பண்றேங்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து இருப்பாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சுடுறப்பயே வந்துட்டு டிசி கேங்கை வந்து அப்படி சுடுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். பட் வந்து அவர் வந்து சுட மாட்டாரு, சுத்தி எங்கேயும் சுடுவாரு. அந்த மாதிரி வந்து இன்டைரக்டா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சூப்பரா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இல்ல வந்து மெட்டாஃபரா வைக்கிறது இந்த மாதிரி நிறையவே வந்து பண்ணியிருக்காரு டீட்டெயிலிங்கா. இந்த விஷயத்துல டைரக்ஷன் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்டோரி வைஸ்மே வந்து அதை கொண்டுட்டு போன விதம் ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம சிம்பிளா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி ஒரு கொண்டுட்டு போயிட்டு அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பீக்கான ஒரு எலிவேஷன் வச்சிருப்பாங்க. ஸ்டோரி எலிவேஷன் அது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இது எதுக்காக இந்த போராட்டம்ங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியா வந்துட்டு எண்டிங்ல வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்க அப்பாவுக்கே சொல்ற மாதிரி ஒன்று வந்து வச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஒன்று ஹிட் ஆகும். அது பயங்கரமா வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த டிசியோட ஸ்டோரி என்ன பார்த்தோம்னா ஒரு கேங்ஸ்டரா வந்து லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் வந்து இருக்காங்க. தேவதாசுங்கிற கேரக்டர்ல இந்த தேவதாசுங்கிற கேரக்டர் போலீஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து இந்த தேவதாசுங்கிற கேரக்டர் ரன்னிங் ஆகிற மாதிரி படம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து போலீஸ் மூலியமா ஒரு எஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த எஃபெக்ட் வந்துட்டு இப்ப சாதாரண மக்கள் தப்பு செஞ்சா போலீஸ்ட போவோம், போலீஸே வந்து தப்பு பண்ணிட்டா யார்கிட்ட போறது அப்படிங்கிற பாயிண்ட் இல்ல. இந்த மாதிரி வேற ஏதாவது இல்லீகலா இருக்கிறவங்கள்ட்ட போறது அந்த மாதிரி ஒரு சினாரியோட வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுல போலீஸால பாதிப்படைஞ்ச ஒரு மக்களுக்கு நீதி அவங்களுக்கு சப்போர்ட்டா அவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறதான் வந்து படம் ஃபுல்லாவே. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து தேவதாஸ் கேரக்டரை பத்தி அப்படி ஃபுல்லா கொடுத்து அவங்களோட ஸ்டோரியா வந்து ரன் பண்ணிட்டு போய் போலீஸ்க்கு எதிராக என்னென்ன மாதிரி அவங்களுக்கு என்ன அட்டாக்கிங் டிஃபெண்டிங் இப்படிங்கிற மாதிரி மோட்லயே வந்து போலீஸ்க்கும் தேவதாஸ் கேரக்டருக்குங்கிற மாதிரியே வந்து போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே. இதுக்கு அடுத்தது செகண்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து சந்திரா கேரக்டர் தேவதாஸ் கேங்ஸ்டருக்குள்ள வந்துச்சுன்னா என்ன மாதிரி அடுத்த ஸ்டோரி லைனா போகும் அப்படிங்கறதா வந்து செகண்ட் ஆஃப். கிளைமேக்ஸ்ல படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸா வந்து அது முடிச்சிருக்காங்க. இதுல டேரக்டரோட ப்ரீவியஸ் படத்தை பார்த்தாலே வந்து புரிஞ்சுக்கலாம் இது என்ன மாதிரி படம். இது வந்து ஒரு வயலன்ஸான படம். அதுல லைட்டா லவ் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி இதுல கேங்ஸ்டரு போலீஸ் ப்ராஸ்டியூட் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு நல்ல மனுஷனா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டோரி லைன் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபுல்லா வந்து வயலன்ஸ் இருக்கும், ஸ்டோரி நோக்கி இருக்கும், லைட்டா அப்படி லவ் வந்து கலந்து அப்படி படம் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வயலன்ஸ் விரும்புறவங்க ஒரு நாட்டுல ஒரு தப்பு நடக்குது அநீதி அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறது அதை தடுக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஆட்கள்னால காமன் மேன்னால முடியாது. அப்போ ஒரு கேங்ஸ்டர்னால முடியும். அப்போ வந்து நம்ம அந்த கேங்ஸ்டரா இருந்து ஃபீல் பண்ணோம்னா எப்படி வந்து காப்பாற்றோம் அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லாவே கனெக்ட்ல வந்து போகும். இந்த மாதிரி நீங்க ஒரு நீதிவாதம் ஒரு தவறு நடக்குதுன்னா நான் அந்த இடத்துல இருந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோ இல்லை வந்து வயலன்ஸை கையில எடுத்து அந்த நீதியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஓரியன்டட் பிலிம்ஸா பார்க்கணும்னா இந்த படம் வந்து சரியான படமா இருக்கும். இதுல ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பரா எழுதியிருப்பாங்க. லோகேஷோட கேரக்டர் எப்படி இருக்கணுமோ தேவதாஸ் கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. கிட்டி கேரக்டர் எப்படி இருக்குமோ அவங்க சூப்பரா எடுத்திருக்காங்க. கருப்பு கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா எடுக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து வலு சேர்த்து தாங்கான ஒரு கனெக்டோட சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷனோட அப்படி படம் ஃபுல்லாவே வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாம ஒரு ஸ்டோரி லைனா ஃபுல்லா படமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எடுத்திருக்கிறதுனால எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு என்னென்ன ஆக்டிங் பண்ணோம் அவங்க ஜஸ்டிஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அனிருத்தை பத்தி சொல்லாம இருந்தா எப்படி அப்படி வந்து படம் ஃபுல்லாவே வந்து மியூசிக் இல்லாம இந்த படம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே மியூசிக் டெவலப் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அப்படி ஒரு டைரக்ஷன்ல ஃபுல்லாவே வீடியோ வச்சே அப்படி வந்து படம் ஒரு படம்னா வீடியோ ஃபுல்லா அப்படி ரன் ஆகும். அதுக்கு பின்னாடி மியூசிக் இருக்கணும். இப்படின்னா தான் அவனுக்கு படம் ஃபுல்ஃபில் ஆகும். சும்மா பேசிக்கிட்டே இருந்தா ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த மாதிரி வந்துட்டு வீடியோலயே படம் ஃபுல்லா எடுத்திருக்காரு. அதை தூக்கி மியூசிக் அனிருத்தை கொடுத்து அனிருத்து பிச்சு இங்க இருந்து ஒரு ட்ரம்ஸ் அங்க இருந்து ஒரு ட்ரம்ஸ் இங்க இருந்து தட்டு அங்க இருந்து தட்டுங்கிற மாதிரி அப்படி வந்து ஃபிளேவரா அப்படி வந்து ரன் பண்ணி படத்தை ஃபுல்லா அப்படி கொண்டுட்டு போயிருக்காரு மியூசிக்கை வச்சு. இதுல மியூசிக் இல்லைன்னா படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அனிருத்து வந்து செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சும்மாலாம் ஒரே மியூசிக் வந்து ஒரு மியூசிக் பிடிச்சிருச்சு நமக்கு ராகாஸ் ரிவெஞ்சுன்னு சொல்லி ஒரு தீம் மியூசிக் மூலம் வந்துருச்சு. அது வந்து நமக்கு வந்து பிடிச்சிருச்சு. உடனே வந்து படம் ஃபுல்லா அதே இருக்குமா கிடையாது.
ஒரு 2 இடத்துல பச்சைக்குன்னு எந்த இடத்துல பீக்ல வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் பீக்ல வச்சு அது தட்டி தீர்த்திருக்காங்க. அதே மாதிரி அதே பிளேவர்ல இன்னமும் வந்து 2 பிளேவர்ல அப்படி இப்படின்னு மாத்தி ஃபுல்லாவே மியூசிக்கை வச்சு அப்படி பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் வைலன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் ப்ரூட்டலா இருக்கிறவங்க எல்லாம் வந்து மனசுல ஈரமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இல்ல. அதையெல்லாம் தாண்டி வைலன்ஸா இருக்கிறவங்க வைலன்ஸா யாரெல்லாம் இருக்காங்களோ ப்ரூட்டலா யாரெல்லாம் இருக்காங்களோ ரொம்ப கொடூரமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் ப்ரூட்டலா இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் வைலன்ஸா இருப்பாங்க. மற்றபடி கைண்டா இருக்கிறவங்கள்ட்ட ஹியூமனிட்டியோட இருக்கிறவங்கள்ட்ட நாங்களும் ஹியூமனிட்டியோட இருப்போம்ப்பா, எங்களுக்கு ஈரோ இருப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு படத்துக்கு தேவையான ஆக்டிங் வைஸ், மியூசிக் வைஸ், டைரக்ஷன் வைஸ் இந்த மாதிரி 3 ஃபீல்ட் வந்து அப்படி பிச்சு எடுத்திருக்காங்க. எல்லாத்தோட ஆக்டிங் எல்லாத்தோட இது வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு சீன் எலிவேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதனாலதான் இது ஒரு வந்து பக்கா சூப்பர் சினிமா. இது வந்து பீப்புள்ஸ்க்கு எல்லாம் பிடிக்குமா, ஃபேவரேட்டா அப்படிங்கிறத தாண்டி சினிமானா ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே வந்து டீடைலிங் பண்ற விதத்துல இருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு சினிமான்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே வயலன்ஸோ இந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ல பிடிக்குமானா எல்லாத்துக்குமே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு, அந்த மாதிரி ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிடிச்ச ஃபிலிம், ஃபேவரட் ஃபிலிமா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஸ்டார்டிங் அவரோட மைண்ட் செட் பார்த்தோம்னா தெரியும். எல்லா படத்துலயுமே வந்து உமன்ஸை வந்து பயங்கர பிரேவா அப்படிங்கிற மாதிரி இந்த கன் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து பிச்சு விட்டுருவாரு, இறக்கி விட்டுருவாரு, போய் சுடுங்க பயங்கரமா அப்படி பீக்கான எலிவேஷன் எல்லாத்தையும் வச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சீன், பீக்கான எலிவேஷன் சீன் இருக்கு. அந்த சீன்லாம் வர்றப்ப அப்படி பேங்கா இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பிடிச்சு போச்சு, ஒரு ஆணை வந்து பிடிச்சு போச்சுன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பீக்கான எலிவேஷன் சீனா அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் போலீஸ் வந்து மாட்டிட்டு இருப்பாரு. அதை ரெக்கவரி பண்றதுக்காக வந்து இங்க ஹீரோயின் இறங்குவாங்க களத்துல. அப்படின்னு வர்றப்ப அப்படி யோசிக்கிறப்ப அம்மாடி அப்படிங்கிற மாதிரி, ஏன் ஹீரோ தான் எல்லாத்துலயும் காப்பாற்றணுமா, ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சீன் அவங்க வச்சிருப்பாப்புல. வந்து எப்பயுமே ஹீரோயின் சூப்பரா வச்சிருப்பாப்புல. இதுல வந்து ஹீரோவே மாட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து காப்பாற்றுற மாதிரி வச்சு அது பயங்கரமா பண்ணிட்டாங்க. இந்த படம் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா வந்துட்டு இந்த அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிற சீன்ஸ் நிறைய இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடான மூவ்ஸ் வந்து நிறைய வந்து ஹீரோ வந்து பண்ணுவாரு. அதனாலே வந்து நம்ம வந்து எப்படி நினைச்சோம்னா அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அப்படி இறங்கி அதை அடிச்சிருவாரு. இப்படி ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா அதை தாண்டி வேற ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி தான் வந்து படம் ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் ஃபைனலா இந்த எல்லா டிராமாவும் எதுக்காக நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்காக. அதே மாதிரி இதுல பல தந்தையோட வழியை வந்து ஒரு வேற விதமா காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க பையனை வந்து படிக்க வைக்கணும், ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கு. அதுக்காக வந்து அதனால தன்னோட ஈகோ, கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் ஃபைட் பண்ணி அதை வந்து பண்ணி ஆகணும். அதுக்கு தலைமுறையை வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு போய் ஆகணும், படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிடும், படிச்சு பெரிய ஆளா இருக்கும், அந்த மாதிரி முட்டாளா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஜென்ரேஷனை வந்து அப்படி வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க எல்லா ஜென்ரேஷன்லயும். இந்த படத்தை ஓடிடியில பாக்குறத விட தியேட்டர்ல பாக்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வைப் ஆரா வந்து இன்னுமே பயங்கரமா இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஓரியன்டட் படம் பிடிச்சவங்களுக்கு தியேட்டர்ல போய் பார்த்தா இன்னும் வந்து சூப்பராகவே இருக்கும். படம் ஃபுல்லாவே அப்படி தூக்கிட்டு போயிருப்பாரு. ஒரு லேக் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே டிராவல் பண்ணி அவங்க கூடவே டிராவல் பண்ணி கூட்டிட்டு போய் ஃபைனலா எண்டிங் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிளைமேக்ஸோட அப்படிங்கிற மாதிரி முடிச்சு